கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 26 அதிகாரம் 12 வசனம். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை கர்த்தர் செம்மையான இடத்தில் நிற்க வைத்திருக்கிறார். கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் நமக்கு துணையா இருந்திருக்கிறார். கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தியிருக்கிறார். கடந்த வாரத்தில் பல நாட்களில் நாம் கரடு முரடான பாதைகளை கடந்து வந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மை செம்மையான இடத்தில் நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். செம்மையான இடத்தில் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். அவர் நல் மீட்பராயிருந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சபையிலே வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபையிலே வந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்த்து, கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை எண்ணி பார்த்து, நன்றி நிறைந்த இதயத்தோடு அவர் சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். சபைக்கு நாம் வர வேண்டும். சபையிலே வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். சபையிலே வந்து முழுவலத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கேட்க வேண்டும். ஆமென். நம் செவிகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்ப வேண்டும். அதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் கவனிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம் முழுவலத்தோடு கர்த்தருக்கு துதிகளை செலுத்த வேண்டும். முழுவலத்தோடு கர்த்தருக்கு ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும். எப்படி கடந்த வாரத்தை நடத்தி வந்தாரோ, வருகிற வாரத்தையும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவரை சார்ந்து வாழும்போது அவர் செம்மையான இடத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். நம் செம்மையான இடத்தில் நிற்போம். கரடு முரடான பாதைகளை கர்த்தர் நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு செம்மையான இடத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்து நம்மை நிற்க வைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது, எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு துணையாய் வரும்போது, நம்மை விட்டு கொடுக்கிற போது கர்த்தர் செம்மையான இடத்தில் நடத்தி கொண்டு வந்து சேர்த்து நம்மை நிற்க வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், அவரை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறபடி, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். சபையில வந்து கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். எங்களை ஆண்டவரே செம்மையான இடத்தில் நிற்க வைத்திரே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகளாக இருக்கலாம், கற்களும் முற்களும் நிறைந்த பாதைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை தோள் மீது சுமந்து வந்து ஆண்டவரே எங்களை செம்மையான இடத்தில் நிற்க வைத்திரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கென்று ஏற்படுத்தினீர். இந்த பரிசுத்த நாளை எங்களுக்கென்று நீர் ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருமித்து ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறீர். உம்மை பிரஸ்தாபப்படுத்தும் போது நீர் எங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வாரம் முழுதும் கர்த்தர் நடத்தி வந்தார். வருகிற நாட்களிலும் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்த வல்லவராக இருக்கார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.